எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. அதாவது பங்குனி மாதம் அப்படின்றது தமிழ் மாதத்துடைய கடைசி மாதம். அதே மாதிரி சூரியன் மீனத்தில் சஞ்சரிக்கூடிய காலகட்டங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் சொல்லுவோம். ஸோ எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் சற்று வித்தியாசமாக சூரியனோட கிட்டத்தட்ட சனி, ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் மீனத்தில் இணைய போறாங்க. சூரியனோட கிட்டத்தட்ட 5 கிரக சேர்க்கை கும்பத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல நிகழப்போகுது. ஏற்கனவே கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில படாத பாடுபட்டுட்டு இருக்கீங்க. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி போயிருக்கீங்க, உடஞ்சி போயிருக்கீங்க. ஏன்னா நிறைய கும்பராசிக்காரங்க கண்ணீர் விட்டு அழுத நாட்கள் ஏராளம். லாஸ்ட் ஒரு 2.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா இரவு நேரங்களில் தூக்கமே வராதுங்க. நிறைய பேருக்கு அழுகுதான் வரும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிரச்சனை 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 தான். அதுலயும் குறிப்பா சதய நட்சத்திரக்காரங்க, பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப மோசம். வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கு கடந்த 2024. சரிங்களா? அந்த அளவுக்கு வாழ்க்கை போராட்டங்களோட நிரம்பிய ஒரு வாழ்க்கையா நிறைய பேருக்கு இருந்திருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல ஜென்ம சனி உங்களை விட்டு விலகினாலும் கூட குடும்பஸ்தானத்துல ராகு, சனி, சூரியனுடைய ஆதிக்கங்கள் இருக்கிறது நல்லது கிடையாதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது என்ன பண்ணும்? பேச்சால பிரச்சனையை உண்டு பண்ணி கொடுக்கும். அதாவது நீங்க பிரச்சனை அப்படின்றது எங்க ஆரம்பிக்கணும்? நீங்க பேசுற வார்த்தையில தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். சரி, அதே மாதிரி வியாபார ரீதியா நீங்க பேசி சமாளிச்சிருவீங்க. வெளிய இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க பேச்சாலே எல்லாத்தையும் ஜெயிச்சு உங்களோட காரியத்தை நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆனா குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணி கொடுக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனை? வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும், சண்டைகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தா என்னடா இது, வீட்டுக்கு வந்தா ஒரே தலைவலியா இருக்கே, பிரச்சனையா இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்க தோணும். வீட்டுக்கே போக பிடிக்காது நிறைய பேருக்கு. வெளியவே சுத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல. ஸோ அப்படிப்பட்ட தன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் இந்த கிரக சேர்க்கை. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை அமையறதுல சில தடைகள், சில தாமதங்களை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதான் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சுல நிதானம் தேவை. எங்க பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், எப்படி பேசுறோம், கொஞ்சம் தெரிஞ்சு பேசு. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் அதிகமா வளர்த்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் டக்கு டக்குன்னு கோவம் வரும். சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்குங்க. அதே மாதிரி 3ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் இந்த மாதிரி 2வது பகுதியில 6ஆம் இடத்துல மறைந்து நீசமாகிறார். அவரே 10ஆம் அதிபதியும் கூட. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை ரீதியாக இழப்புகள் ஏற்படும். அதாவது வேலை போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு. கொஞ்சம் வேலையை தக்க வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா பிடிக்காத இடத்துல பாத்தீங்கன்னா வேலையை அமர்த்துவாங்க. இந்த வேலை செய்யறதுக்கு நான் ரிசைன் பண்ணிட்டே போயிடுவேன்ற அப்படி அந்த ஒரு பேச்சு நிறைய பேருடைய வாயிலிருந்து கண்டிப்பா வரும். சரிங்களா? அதனால எக்காரணத்தை கொண்டும் கும்பராசிக்காரங்க வேலையை விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா அப்புறம் இன்னொரு வேலை கிடைக்கிறது ஒரு பெரிய குதிரை கொம்பா தான் இருக்கும். கஷ்டப்படுவீங்க ரொம்ப. சரிங்களா? ஜென்மசனி முடிஞ்சவொடனே வாழ்க்கை மாறுமானா மெல்ல மெல்ல தான் மாறும். மே மாசம் குரு பயிற்சி, அதே மாதிரி ராகுகேது பயிற்சி மே மாசம் நடக்க போகுது. ஸோ இந்த ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி முடிஞ்சு சனி பாத்தீங்கன்னா இந்த ராகுனுடைய சேர்க்கையிலிருந்து வெளியே வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் ஓரளவுக்கு வாழ்க்கையானது உங்களை பொறுத்த வரைக்கும் மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் வாழ்க்கையில கஷ்டங்கள் அப்படின்னு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல்கள் அப்படின்றது இருக்கு. கவனச்சிறல கொஞ்சம் இருக்கும். ஸோ முடிஞ்ச படிப்புல மட்டும் நீங்க கவனத்தை செலுத்துங்க. படிப்புல மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க. அதே மாதிரி குரு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமா அமைந்து முடியும். சரிங்களா? அதாவது கடல் கடந்து வெளிநாடு, அதாவது கடல் கடந்து தூர தேசங்கள் போய் பிழைக்கிறதுக்கான வழிகளை செய்யும். இந்த மீனம் அப்படின்றது கடலை குறிக்கின்ற ராசி. குரு ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து சரராசியான மகரத்தை பார்க்கிறார். அப்போ இந்த காலகட்டங்கள் வெளிநாடு போறதுக்கான வழிகளை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல பார்த்தீங்கன்னா தொழில் செய்து அங்க பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல வசிக்கின்ற நபர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த டைம். சரிங்களா? ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபேவரா சில நல்ல விஷயங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும்.
ஸோ எல்லா வகையிலும் ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கு, நல்ல விஷயம் இல்லாமலாம் இல்லை. ஆனால் நான் சொன்ன இந்த நெகட்டிவான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் ஈஸியாக கிராஸ் பண்ணி வந்துடலாம். சரிங்களா? ஆனால் திரும்பவும் சொல்றது என்னன்னா, சித்திரை மாதம் முடிஞ்சு வைகாசி மாதம், அதாவது மே மாதம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வாழ்க்கையில் மே மாதத்துடைய 2வது பருவலேருந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓரளவுக்கு மாற்றங்களை கும்பராசிக்காரன் கண்டிப்பாக பார்ப்பாங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.